ஹாய் காய், சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா 2 சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு வாசனை வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம், சப்பாத்தி இதோட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கவும் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்து நல்லா ஃபைனாக வதக்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான மசாலாக்கள் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 கை அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா மசாலாவும் சேரையில் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. சேர்த்த மசாலாக்கெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் ஆகட்டும். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரளவு நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இதோட சேர்த்துக்கிறலாம். நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குக்காக விடுங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கையில் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஆட் பண்ண உருளைக்கிழங்குலாம் நல்லா மசாலாவோட சேர்ந்து ஓரளவு ஜம்முன்னு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் நேரம் தண்ணி வற்றுற அளவுக்கு சிம்மில் வச்சு குக்காக விடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. ரசம், சாம்பார், சப்பாத்தி, தோசையோடு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஈஸியாக இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.